சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் நினைவேந்தல் நிகழ்ச்சி வேளச்சேரியில் உள்ள திரை பண்பாட்டு ஆய்வகத்தில் நடைபெற்றது. கூடுதல் விவரங்களை உம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, விவரங்கள். ஷியாம், வணக்கம். முன்னாள் மேயர் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமியின் இரங்கல் நினைவேந்தல் நிகழ்ச்சியானது சென்னை வேளச்சேரியில் உள்ள பன்னாட்டு திரை பண்பாட்டு ஆய்வகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இயக்குனர் வெற்றிமாறன், தயாரிப்பாளர் கலைப்புலிதானோ, அதே போல இயக்குனர் வெற்றிமாறனினுடைய மனைவி ஆர்த்தி வெற்றிமாறன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இருக்கிறார்கள். இயக்குனர் வெற்றிமாறனுக்கும் வெற்றி துரைசாமிக்கும் இடையேயான அந்த பயணம் என்பது நீண்ட நெடிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய வெற்றிமாறன் வெற்றி துரைசாமி உடனான அந்த அனுபவங்களையும் அந்த பயணங்களையும் இந்த நிகழ்வில் பகிர்ந்து கொண்டார். அவரினுடைய அந்த வருத்தத்தையும் குடும்பத்தினருக்கு அந்த இரங்கலையும் தெரிவித்து இருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கக்கூடிய வெற்றிமாறன் மறைந்த வெற்றி துரைசாமியினுடைய நினைவாக இந்த IFEFC சார்பில் முதல் தமிழ் படம் இயக்கக்கூடிய சிறந்த தமிழ் படங்கள் இயக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு வெற்றி துரைசாமியினுடைய பெயரில் விருதுகள் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த IIFC என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு திரை பண்பாட்டு ஆய்வகம் நிறுவனராக வெற்றிமாறன் இருக்கிறார். இதனுடைய செயலாளராக செயல்பட்டு வந்தவர் தான் வெற்றி துரைசாமி. இந்த இன்ஸ்டிடியூட்டினுடைய செயல்பாட்டில் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்தவர் வெற்றி துரைசாமி. அந்த அடிப்படையில் இந்த இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த மாணவர்களும் அதே போல இயக்குனர் வெற்றிமாறன், கலைப்புலிதானோ உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் வெற்றி துரைசாமி உடனான அந்த பயணங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.